இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த விசிலுக்கு தடை அப்படிங்கிற செய்தியை நம்ம அத்தனை பேர் எங்க உறுதிப்படுத்துறோம்னா அந்த புதிய தலைமுறையோட அந்த டிஜிட்டல் பக்கத்துல மூலமா தான் நம்ம உறுதிப்படுத்துறோம், இந்த நியூஸ் கார்டு மூலமா தான் உறுதிப்படுத்துறோம். ஆக்சுவலா இதுல கொஸ்டின் மார்க்கே இல்ல, புள்ளி வச்சுட்டாங்க. விசிலுக்கு தடை தாங்க, உண்மைதாங்க அந்த செய்தி அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை சொன்னாங்க. சரி, ஒரு ஊடகத்தை நம்மனா எப்படி சரியா இருக்கும், நம்ம எல்லா ஊடகத்தையும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தினமலர்ல வந்த செய்தியை செக் பண்ணது இந்த சைடுல இருக்கு. அதுக்கப்புறம் தினகரன்ல வந்த செய்தியை செக் பண்ணது சைடுல இருக்கு. இந்த தமிழ்ல வந்த செய்தியை செக் பண்ணது சைடுல இருக்கு. இந்த மாதிரி தினத்தந்தி முதற்கொண்டு எந்த ஊடகத்துல அந்த செய்தி வந்திருக்கோ அத்தனை ஊடகத்தையும் செக் பண்ணியாச்சு. இந்த விசிலுக்கு தடை அப்படிங்கிற செய்தியானது உண்மையான செய்திங்கிறதா ஊடகங்கள் யாருமே கொஸ்டின் மார்க் போடாம இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஊடகங்கள் சொல்ற செய்தி அடிப்படையில் அந்த செய்தியை நம்ம உறுதிப்படுத்திடலாம். ரெண்டாவது, அப்ப தடைங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. யாரு தடை போட்டா? போலீஸ்காரங்க போட்டாங்களா, மைதானத்தில் இருக்கிறவங்க அந்த தடையை போட்டாங்களா? ரெண்டு கேள்வி நம்ம முன்னாடி இருக்குல்ல. போலீஸ்காரங்க போட்டாங்கன்னா அது ஆளு அரசு நம்ம குற்றம் சாட்டலாம். மைதானத்தில் தடை போட்டா நம்ம யார் சொல்றது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கும்போது ஆக்சுவலா நியூஸ்ல வந்து ஆப்கானிஸ்தானோட T20 மேட்ச் நடக்குது, ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் அங்க நடக்குது. இன்டர்நேஷனல் மேட்ச்ல அந்த மாதிரி தடை இருக்கு அப்படின்னு சொல்லி தினகரன் ஒரு செய்தியை போடுறாங்க. இன்டர்நேஷனல் மேட்ச் வந்தாவே இப்படி தாங்க, நீங்க வந்து IPL எடுத்து வந்து நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்னா உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி தினகரன் இந்த செய்தியை போடுறாங்க. அப்படியா இன்டர்நேஷனல் மேட்ச் வந்தா தடையா அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தக்கூடிய தமிழ்நாடு அசோசியேஷனோட அபிஷியலான ட்விட்டர் பக்கத்துல போயிட்டு நீங்க எதுவும் இந்த மாதிரி தடை போட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவங்க போட்டிருக்கிற தடையில் இருக்கிறது 17 பொருட்கள் தான். இந்த 17 பொருட்கள் எப்போதுமே தரதான், அது IPL இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி இந்த 17 பொருட்கள் என்னைக்குமே இருக்கும். ஆனா அதுல விசில் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லவே இல்ல, விசில் அப்படிங்கிற சிம்பிள் இல்லவே இல்ல. நான் தினகரன் ரொம்ப தெளிவா கேட்கிறேன், நீங்க தான் சொல்றீங்க இன்டர்நேஷனல் மேட்ச் அந்த மாதிரி தடை இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப இந்த அபிஷியல் வெப்சைட்ல ஏன் இந்த தடை இல்ல அப்படிங்கிற ஒரு क्वेश्चन கேட்கிறேன். ரைட், இதையும் கடந்து போனா அப்ப யார் தான் அந்த தடையை போட்டா அப்படிங்கிற क्वेश्चन மார்க் இன்னும் அழுத்தம் திருத்தமா நம்ம மைண்ட்ல ஓடுது இல்ல. பிற ஊடகங்கள் அத்தனையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ்காரங்க அப்படிங்கிற அறிவுறுத்தல ஊடகங்கள் அத்தனையுமே ரொம்ப தெளிவா பதிவு செய்றாங்க. நான் பதிவு செய்யல, எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் பதிவு செய்யல, எங்க கட்சியோட தலைமை பதிவு செய்யல, ஊடகங்கள் செய்தி சேகரிக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. சோ அந்த போலீஸ்காரங்க தான் விசில உள்ளே எடுத்து போக கூடாது, விசில பாத்தீங்கன்னா நீங்க வெளியே வைக்க கூடாது, ரெண்டு இடத்துலயுமே நாங்க அறிவுறுத்தி இருக்கோம், வந்தா பறிமுதல் பண்ணிடுவோம், மைதானத்துக்குள்ள நீ எடுத்து வந்தீங்கன்னா அந்த 5 ரூபாய் தமா துண்டு விசில் இருக்கு பாத்தீங்களா அதை பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதா ஊடகங்கள் செய்தி சொல்றாங்க. இப்போ நம்ம தெளிவா எடுத்துக்கு வரலாம். அப்ப செய்திகள் அத்தனையும் செக் பண்ணி பார்த்தா நீங்க தான் இந்த வேலையை பாக்குறீங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியுது. ஏன் இந்த வேலையை பாக்குறீங்க? தமா துண்டு விசில பார்த்து ஏன் பயப்படுறீங்க?